சென்னை 17/2/26, கதை எண் 1883. இதெல்லாம் சாதாரணம். ரப்பாவின் துப்பாக்கி கம்பீரத்தின் இடது நெற்றிப்பொட்டில் உட்கார்ந்திருந்தது. கம்பீரத்தின் முகத்தை பார்த்து அவரது ஃபீலிங் என்ன என்று சொல்ல முடியவில்லை. 100க்கும் மேற்பட்ட மூங்கில் வகைகள் அஸ்ஸாமில் இருக்கின்றன. இது அஸ்ஸாம் பிரச்சனை அல்ல, கனிப்பூர் சம்பந்தப்பட்டது. மூங்கில்கள் அடர்த்தியாக வளைந்து வளைந்து பின்னிக் கொண்டிருந்த காடு. 10 அடி தூரத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. திமாங் பியூட்டியாவை 20 வருடமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர் எதிரே வந்து நின்றாலும் தேடிக்கொண்டுதான் இருப்பார்கள். கனிப்பூரில் பூட்டியா வைக்காததுதான் சட்டம். அவர் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவர் பெயரை சொல்லியே எல்எஸ்டி, ஹெராயின், மெத்தாம்ஃபெட்டமைன் இது எங்கெங்க போக வேணுமோ போய்விடும். ரப்பாவின் மனைவி சிந்தியா, மகள் ஏஞ்சல். அவர்கள் மேல் அவருக்கு பாசம் அதிகம். கம்பீரம் தமிழ்நாட்டிலிருந்து வந்த பிறகு கனிப்பூரில் எதுவும் வழக்கம் போல நடக்கவில்லை. பற்றாக்குறைக்கு நேற்று பூட்டியாவை லாக்கப்பில் வைத்து பூட்டியும் விட்டார். அது நேஷனல் நியூஸ் இல்லை, இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல் சாம்ராஜ்யம் ஆட்டம் கண்டிருக்கிறது. பர்மாவில் பதுங்கியிருந்த திமாங் பூட்டியாவின் எதிரிகள் கூட கம்பீரம் அவர்களிடம் சரண்டைய முன் வந்தார்கள். ரப்பா சொல்கிற மாதிரி இடது பக்க வண்டியை திருப்பி விடு, ஓட்டுநர் நீரஜிடம் சொன்னார் கம்பீரம். ரப்பாவுடைய செல்போன் இப்போது அடித்தது. சிந்தியா தான் பேசினார். ரப்பா கம்பீரத்துடைய மெய்காப்பாளர். 9 மாதங்களாக எவ்வளவு முறை கம்பீரத்தின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். இன்றைக்கு அதை எடுத்து விடுவதாக மிரட்டுகிறார். இப்போது போனை எடுத்தார். என்னங்க, ஜஸ்ட் நவ் கம்பீரம் சார் அனுப்பின கமாண்டோஸ் எங்க 2 பேரையும் திமாங்கோட ஆட்கள் இருந்து காப்பாத்தி உங்களிடம் அழைச்சிட்டு வராங்க. நாங்க நல்லா இருக்கோம். ஒரு கீறல் கூட எங்க செல்போனில் கூட விடல. உங்க வலது கையில் இருக்கிற துப்பாக்கியில கூட குண்டு எதுவும் இல்லை. அது கம்பீரம் சாருக்கும் தெரியும். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க. ரப்பா கம்பீரத்தை திரும்பி பார்த்தார். அதில் ஒரு சின்ன புன்னகை இருந்த மாதிரி இருந்தது.